ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலில் கையை காலை கழுவியாச்சு. இப்போ நேராக பிள்ளையாரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கடல்லேருந்து முருகர் கோவில் தெரியுது, கோபுரம். நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, கையை காலை கழுவியாச்சு. முதல்ல பிள்ளையார் விநாயகரை தரிசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். தரிசிப்பதற்கு முன்னாடி பிள்ளையாரை தரிசிக்கணும். பிள்ளையாரை தரிசிப்பதற்காக கையை காலை கழுவிட்டு பிள்ளையாரை தரிசிப்பதற்காக செல்கிறோம். இதுதான் முருகர் உள்ள இருக்கிறது. முருகரோட இன்னொரு வழி வாசல். கோவில்களில் இந்த வழியாக தான் போவோம். இப்போ பிள்ளையாரை காண்பதற்காக நம்ம இப்போ போகிறோம். நேராக பிள்ளையாரை காண்பதற்காக நம்ம போகிறோம். நம்ம பிள்ளையாரை பார்க்கறதுக்கு அங்கே தானே போனோம். நம்ம பிள்ளையாரை பார்க்கறதுக்கு இப்படி தானே போகணும். பிள்ளையார் பார்க்கறதுக்கு இப்போ ஏறி இப்படி போக முடியாதா? அல்ல, அங்கே போக முடியாது. நேரா அப்படி வெளியே வந்துடலாமா? இப்படி போகணுமா? பிள்ளையார் போயிடலாம். இப்படி போகணுமாம்மா? இப்போ மேலே போயா? சரி சரிம்மா, ஓகே. கடைசி போய் ரைட்டா? அந்த கடைசி பில்டிங் போயா? ஆமாம், ரைட்டு கட்டு. இதுதான் அன்னதான மண்டபம். மண்டபம் வழியாக நம்ம போகிறோம் பிள்ளையாரை தரிசிக்கிறதுக்கு. ஏன்னா இடத்த வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து சுற்றி பிள்ளையாரை வணங்க போக வேண்டியது இருக்குது. அல்லது நேர் வழியாக போயிடலாம். இப்போ நம்ம வந்து சுற்றி பிள்ளையாரை வணங்குவதற்கு போக வேண்டியது இருக்குது. கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையாரை தரிசிப்பதற்காக புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம வேறு வழியாக தான் பிள்ளையாரை தரிசிக்க போகிறோம். சுற்றி போக வேண்டியிருக்கும் பிள்ளையாரை தரிசிக்கிறதுக்கு. கணபதி கோயிலுக்கு நம்ம சுற்றி போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம அப்படியே எப்படி போகணுன்னு கேட்டுட்டு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடைபெறுது. நாம் கோவில் சுத்தமாக வச்சுருந்தா
எல்லா இடங்களும் நல்லா சுத்தமாக வச்சுருக்க முடியும். கோயில் சுத்தமாக இருக்கும். ஏன்னா புதுசாக கட்டியிருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்குது. எல்லாமே மக்கள் படுப்பதற்கான நல்ல மரம் மரக்கடி தங்கியிருக்காங்க. ஜூஸ் எல்லாமே இருக்குது. தான் நம்ம இப்போ பிள்ளைகளை பார்ப்பதுக்காக போகணும். கடைகள்லாம் எடுத்து வச்சதுனால கடைகள் இந்த வழியாக இருக்குது. முருகர் படம் எல்லாமே இங்கே இருக்குது. முருகர் படங்களும் காட்சிக்கு வச்சுருக்குறாங்க. வச்சுருக்காங்க. பில்டிங்லாம் புதுசாக கட்டிட்டு இருக்கிறதுனால இடங்கள் தெரியலை. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நினச்ச மாதிரி நிறைய விடுதிகள்லாம் கட்டுறாங்க. கோவில் நல்ல பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு இவர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கற்கள்லாம் கீழே நல்லா பதிக்கிறாங்க. பக்தர்கள் தங்க விடுதி. பிள்ளையாரை பார்ப்பதற்காக போகிறோம். வேறு நடந்துட்டு போகல. கோவிலை பிள்ளையாரை காண்பதற்காக இப்போ ரொம்ப சுற்றி வர வேண்டிய இருக்குது. காரணம் என்னென்னா கோவில் கட்டிகிட்டு இருக்கிறதுனால நேராக இந்த வழியாகவே நம்ம வந்துடலாம். இந்த வழியாகவே வர்ற வழி. இப்போ இதுதான் எப்பவும் பிள்ளையாரை காண்பதற்கு போகிற வழி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வழி. இப்போ பார்த்திங்கன்னா கோவில் கட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்ம சுற்றி வர வேண்டி இருக்குது. பிள்ளையாரை காண்பதற்காக போகிறோம். இது பிள்ளையார் கோவில், தூண்டுக்கை விநாயகர் கோவில். அங்கே தெரியுது பாருங்க, அதுதான். இந்த சேரும் கடைகள், கடைகள் தான். பூக்கள், கடைகள், பஞ்சாமிர்தம் கடைகள், கடை, கோவிலுக்கான செல்வதற்கான வழி. அது பெய்து பிறகு பிள்ளையார் கோவில். கடை வீதிகள், கடை வீதி, இதெல்லாம் கடை வீதிகள். இதுதான் கடை வீதி, கடைகள். இதோ தெரியுது பாருங்கள், இதுதான் பிள்ளையார் கோவில். இதுதான் பிள்ளையார் கோவில். இவரை கும்பிட்டுட்டு தான் நாம் முருகரை வணங்க போகணும். இந்த கடலில் கும்பிட்டுட்டு ஒவ்வொரு சமாதியை எங்கே இருக்கோ அதை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முருகரை பார்க்கறதுக்காக போகணும். இதுதான் அந்த பிள்ளையார் கோவில், தூண்டுக்கை விநாயகர் கோவில். நம்ம முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ.